வெள்ளிக்கிழமையிலே ஆல்டர்னேட் வீக்கிலே நம்ம வேதத்தை குறித்து ஜபத்தை குறித்து சத்தியங்களை அறிந்து கொண்டு அந்த காரியத்துக்காக நம்ம ஒப்பு கொடுக்கிற வழக்கம் உண்டு. சமீப நாட்களாக நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய ஜபத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அதில் மிகவும் ஆழமான சத்தியங்கள் அடங்கியிருக்கிறது. ஆகவே சபை பிள்ளைகள் எல்லாம் அந்த யூடியூப்ல இயேசு கிறிஸ்துவின் ஜபத்தை குறித்து கிட்டத்தட்ட 4 பார்ட்டாக நம்ம பார்த்து விட்டோம். இன்றைக்கு 5வது பார்ட்டை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். கிட்டத்தட்ட இதை குறித்து நம்ம கிட்டத்தட்ட 4 மணி நேரமாக நம்ம தியானிக்கிறோம். இதில் எல்லா காரியத்தையும் என்னால் நானே ஒவ்வொரு தடவை பார்க்கும்போதும் புது புது பாயிண்ட்ஸாக வந்துக்கிட்டு இருக்குது. எல்லாத்தையுமே எழுத முடியாது, எல்லாத்தையும் எனக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. ஆவியானவர் தான் கிருபை செய்வார். அவ்வளவு ஆழமான சத்தியங்கள் இதில் இருக்கிறது. இயேசு பிதாவோடத்துல ஜெபித்த ஜெபம். இயேசு சிலுவை கிட்ட வந்துட்டார். அடுத்த ஸ்டெப்பு சிலுவைக்கு போக போறார். நாம இயேசு எப்படி ஜெபத்தை ஆரம்பிக்கிறாருன்னா, பிதாவை மகிமைப்படுத்த அவர் விரும்புகிறார். ஸ்தோத்தரித்து உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துகிற காரியத்தில் இயேசு தம்முடைய ஜெபத்தை ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஜெபிக்கிறார்னா, பிதாவை மகிமைப்படுத்துகிறதற்காக சந்தர்ப்பத்தை தேடுகிறேன். எப்படி நான் பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால், அவர் என்னை எதற்காக அனுப்பினாரோ அதை நான் செய்து முடித்தவனாய் அவரை மகிமைப்படுத்தணும். இப்ப நான் சிலுவை கிட்ட வந்துட்டேன். நான் வந்ததை எதற்காக வந்தேன்? பலியாகும்படியாய் வந்தேன். சர்வலோக பாவத்தை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய் வந்தேன். ஒரு சரீரத்தை ஏற்படுத்தினீர். அந்த சித்தத்தை செய்யும்படி இதோ வருகிறேன் என்று சொல்லி, அந்த சித்தத்தை செய்ய எந்த ஒரு தடையும் இருந்துடக்கூடாது. ஏனென்றால் ஆசாரியர்கள், பரிசேயர்கள், பிரதான ஆசாரியர்கள் எல்லாரும் இயேசு என்ன செய்றாங்க, மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தானே ரட்சிக்க திராணி இல்லை என்று சொல்லும் பொழுது, கள்ளர்களிலே ஒருவனும் நாமும் அற்புதத்தின் மூலமாய் இந்த சிலுவையை விட்டு இறங்கி வா என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். இல்லாதிட்டால் இவரால் இறங்க முடியாதுன்னா அவர் பிதாவை கூப்பிடுறார் போல, அவராவது இவரை காப்பாற்றட்டும், அப்பொழுது விசுவாசிப்போம் என்று சொல்லி அநேக விதமாக இயேசுவை சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை பலியாக இடாதபடிக்கு தடை வந்துடக்கூடாது. ஆகவே இயேசு இந்த காரியத்திலே தன்னுடைய ஓட்டத்தை ஜெயமாய் முடித்து உம்மை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பிதாவின் மகிமைக்காக சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிதல் உள்ளவராகி மரணத்தை சகித்து தாழ்மையின் ரூபம் எடுத்து வந்து அதை செய்து முடிக்க பிரயாசப்பட்டார்னு பார்ப்போம். அது இல்லாமல் இயேசு ஜெபத்தை ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல பிதாவுக்கும் தனக்கும் இருக்கிற உறவை காண்பிக்கிறார். நீர் எனக்கு தந்தவர்கள்னு சொல்லி அவங்களையும் ஒரு நெருக்கத்துக்குள்ளாய் கொண்டு வந்து, நானு நீங்க கொடுத்த பிள்ளைங்க நானு நீங்க, இப்படியே தான் இந்த வட்டத்துக்குள்ளே ஜெபித்து இவ்வளவு நெருக்கத்தையும் கொண்டு வந்து நம்ம எவ்வளவாய் நம்ம உறவுக்குள்ள இருக்கிறோம். இது உம்முடைய அனந்த ஞானம், உம்முடைய அனந்த சித்தமாய் இருக்கிறது. நீர் இயேசு சொல்றாரு, அவர்கள் உம்முடையவர்களாக இருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர்னு சொன்னார். இயேசு என்னமோ நம்மளெல்லாம் பாவத்திலிருந்து மீட்டு நம்மளெல்லாம் கொண்டுட்டு போய் பிதா கிட்ட கொடுக்கிறாருன்ற மாதிரி சொல்லாம இயேசு சொல்றாரு, இது ஆச்சரியமான காரியம். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர். உலக தோற்றம் முதலாய் கிறிஸ்துவுக்குள் நம்மை முன்குறித்த தேவன். அப்போ அந்த காரியங்கள் எல்லாம் இயேசு அழகுபடுத்தி, இவ்வளவு உலக தோற்றத்துக்கு முன்னாலே எனக்குள்ள அவங்களெல்லாம் வச்சிருந்தீங்களே, அவங்களெல்லாம் தந்தீங்கல்ல, அப்படி சொல்லிட்டு தான் இப்ப இவங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன்.
இவர்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன்னு வந்தாரு. ஜெபிக்கும் பொழுது சொல்றாரு, நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் சொல்லிட்டு நான் உலகத்துக்காய் வேண்டிக் கொள்ளாமல் என்று சொல்லுகிறார். அப்போ உலகத்தை பிரித்து போடுகிறார். கிட்டத்தட்ட நம்ம இந்த அதிகாரத்துல ரிப்பீட்டடா பார்க்கிறோம். 19 முறை இயேசு உலகம் 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 என்று பேசினதை முக்கியப்படுத்தி அதை வேறு பிரித்து என்னுடைய ஜனம் வேறு உலகம் வேறு என்று சொல்லிவிட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு என்ன சொல்றாரு, நான் அவர்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தேன்னு சொல்றாரு. முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் ஏற்கனவே பார்த்ததுல நம்ம பார்க்கிறோம். நான் அவர்களுக்கு வார்த்தைகளை கொடுத்தேன்னு ஒரு ஆட்ட பேசினாரு. அவர்கள் அறிந்திருக்கிறார்கள், விசுவாசித்திருக்கிறார்கள்னா சொல்லிட்டு நான் ஸ்பெசிபிக்காக நான் அவர்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தேன். என்ன வார்த்தை? நான் உலகத்தான் அல்லாதது போல. 14th verse. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. இயேசு எவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? சாதாரணமான ஸ்டேட்மெண்ட்டே இல்லை. இயேசு தனக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். நான் பரலோகத்தில் இருந்து வந்தேன், நீங்க பூமியில் இருந்து உண்டானவர்கள், நீங்க பூமிக்கு திரும்புவீர்கள். நான் பரலோகத்தில் இருந்து வந்தவர், பரலோகத்துக்குரியவர் என்று சொன்னார். அந்த அழியாத தேவன் எவ்விதமாய் உலகத்தாக்கு அவருக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாத போல, ரிலேஷன்ஷிப்பும் இல்லாதது போல அவர்களும் நீர் எனக்கு தந்தவர்களும் இவ்வுலகத்தார் அல்ல என்று சொல்லி பேசின. இப்படி அநேக காரியங்களை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், பார்த்து வந்திருக்கிறோம். இன்னைக்கு கடைசி பகுதிக்குள்ளாய் நாம் வருவோம். சாரி, யோவான் 17:21 முதல் 26 வரை. அவர்கள் எல்லாரும் பாருங்க, அவர்கள் எல்லாருன்னா என்ன? ப்ரீவியஸ் வேர்ட்ல என்ன சொல்றாருன்னா, நீர் எனக்கு தந்தவர்களும் அவர்கள் மூலமாய், அவர்களுடைய சுவிசேஷம் மூலமாய், அவர்களுடைய வார்த்தையின் மூலமாய் என்னை விசுவாசித்து வருகிறவர்களும். ஸ்பெசிபிக்கா ஸ்கிரீன் பண்ணிடுறாரு. அவர்கள்னா உலகத்தையே பேசல. நீர் எனக்கு தந்தவர்கள், அவர்களுடைய வார்த்தையை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள். சோ இனி வரும் அநேக ஜனங்கள் இனிமேதான் சுவிசேஷத்தை கேட்டு உள்ள வருவாங்க. அவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்லிட்டு அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கணும். இயேசு ஸ்பெசிபிக்கா பேசுறாரு, இத ரிப்பீட்டடா பேசுறாரு. என்னன்னா, அவர்கள் ஒன்றாயிருக்கணும்ன்றார். இட்ஸ் எ பிக் சப்ஜெக்ட். இயேசு முக்கியப்படுத்தி பேசுகிறார். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கணும். பிரிவினை அவர்களுக்குள்ள வந்து விடக்கூடாது. யாதொரு உயர்வு தாழ்வு, எவன் பெரியவன் எல்லாம் கேட்கிறாங்க சீச்சர்கள். இயேசுக்கு அப்புறம் யாரு பெரிய லீடர், யாரு டாப் மோஸ்ட் பொசிஷன் அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இயேசு கால கழுவி சொல்லி கொடுக்க வேண்டியதாயிருச்சு. ஆகவே அவர்கள் எல்லோரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலையும் நான் உம்மிலையும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். இது ரொம்ப ஆழமான சப்ஜெக்ட். என்ன சொல்றாரு? அவர்கள் எல்லாரும் ஒன்னா இருக்கணும். அது மாத்திரம் ஒன்னா இருந்து அவங்களுக்குள்ள எல்லாரும் ஒண்ணு, அண்ணன் தம்பி அம்மா சொந்தக்காரங்க எங்க ஊரு எந்த வேணா இருந்துட்டு போறாங்க, அவங்க எல்லாரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாரு? நான் உம்மிலும் நீர் என்னிலும் இருக்கிறது போல. எப்படி? இயேசுவும் பிதாவுக்குள்ளாக, பிதாவும் இயேசுவுக்குள்ளாக இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும். பாருங்க, முதல்ல அவங்களுக்குள்ள ஒன்னா இருக்கணும்னு சொன்னாரு. இப்ப இயேசுவும் பிதாவும் எப்படி ஒன்னா இருக்காங்களோ அது மாதிரி இயேசுவுக்குள்ளாக பிதாவுக்குள்ளாக நாம ஒன்னா இருக்கணும். அப்பொழுது தான் உலகம் விசுவாசிக்கும்னு சொல்றார்.
புரியுதுங்களா? அப்போ எவ்வளவு ஆழமா பிரசங்கிக்கிறதல்ல உலகம். சுவிசேஷம் எப்படி பிரசங்கிக்கப்படணும்? சாட்சியாக பிரசங்கிக்கப்படணும். இவனை பார்த்தா இயேசு மாதிரி, இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்று அப்போஸ்தலரை பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு. இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள். அதனாலதான் இவர்களுக்கு ஞானம், புத்தி, தெளிவு எல்லாம் இருக்குது. அதிகாரத்தோடு செயல்படுகிற அப்போஸ்தலரை பார்த்தாங்க. இவர்கள் ஏன் மீன் பிடிக்கிற ஆளாச்சே, இயேசுவோடு இருந்தவர்கள். சோ உலகம் எப்ப விசுவாசிக்கும்னு சொல்றாரு? உலகம் விசுவாசிக்கிறதற்காக அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். இயேசுவின் ஜெபம் பாத்தீங்களா? பர்பஸ் பாத்தீங்களா? போய் எல்லாரும் போய் உலகத்தில் பிரசங்கிக்கட்டும்னு சொல்லல. சுவிசேஷம் சாட்சியாக பிரசங்கிக்கப்பட வேண்டும். அந்த சாட்சி என்ன சாட்சியா? இயேசு மாதிரி இருக்காங்க பத்தியா, கிறிஸ்தவன் என்று பெயரிட்டார்கள், கிறிஸ்து அவன் என்று சொன்னார்கள். அந்த மாதிரி இந்த அவங்க எல்லாம் ஒன்னா இருக்கணும். என் ஆளுங்களை பார்த்தாலே டிஃபரெண்டா தெரியணும். இந்த இவர்கள் எல்லாரும் ஒன்னா இருக்கிறது மாத்திரம் இல்ல, தெய்வத்தோடு கூட ஒன்றாய் கலந்து இருக்கணும். அப்பொழுதுதான் எப்படி என்ன ஒன்றா இருக்குன்னு என்னது? இயேசுவை போல தாழ்மை. இதோ நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், இதுதான் என்னுடைய நுகம் லகுவானது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே வாங்க, என்னுடைய நுகம் லகுவானது. என்ன நுகம் தெரியுமா? தாழ்மையின் நுகம். இயேசு நம்மளுக்கு மேல என்னத்தை வச்சிருக்காரு? சிலுவை. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கிற சிலுவை என்ன தெரியுமா? தாழ்மையும் சாந்தமும். இயேசுவை போல இந்த ஐடென்டிட்டிக்குள்ள வந்தா உலகம் விசுவாசிக்கும் சொன்னார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் வாங்க, நான் இளைப்பாறுதல் தருவேன். வந்தவங்களுக்கு என்னுடைய நுகம் மெதுவாயும் லகுவாயும் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன நுகம்னு சொல்றாரு? நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன். இந்த ஐடென்டிட்டிக்குள்ள வந்துட்டீங்கன்னா, நான் பிதா குமாரனுக்குள்ளாய், குமாரன் பிதாவுக்குள்ளாய் இருக்கிற இந்த ஐடென்டிட்டியை பார்த்து கிறிஸ்துவனா அவங்களுக்கு சாந்த குணம் உண்டு. எகிர மாட்டாங்க, சட்டுன்னு கோபம் வந்துடாது. மனத்தாழ்மை உள்ளவர்கள், வீண் புகழ்ச்சியை எதிர்பார்க்க மாட்டாங்க. இந்த ஐடென்டிட்டி என்ன செய்யும்? அவர்களை மாற்ற வல்லமை உள்ளது என்று. அப்பொழுது நான் உலகம் விசுவாசிக்கும். மறுபடியும் அந்த வசனத்தை படிச்சிருங்க, நெக்ஸ்ட் போவோம். அவர்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றா இருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். சரி, இதுக்கு ரெஃபரன்ஸ் வேர்டு வந்து மத்தேயு 24:14 படிங்க. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது புரியுதாங்களா? சாட்சியாக தான் பிரசங்கிக்கப்பட வேண்டும். போய் ட்ராக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இங்க அங்க எந்த ஜாமான் பண்ணவனா அவன் தெரியும் கிறிஸ்தவனை பத்தி தெரியுதா அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவனை பார்த்தா சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு இவங்களாம் பித்தலாட்டம் சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. ஏன்னா ஆலயத்திலே அடிச்சுக்கிறாங்க கட்சிக்காரங்க, கோட்டம். நாங்க நீங்க நாங்க நீங்க, இது இந்த ஜாதி அது அந்த ஜாதி, எல்லாமே நடக்குது. சரிதானே? அதெல்லாம் சரி பேச நேரம் இல்லை. யோவான் 14:20 படிங்க. நான் என் பிதாவிலும் இல்ல சரி சரி அடுத்த வசனம் படிங்க. சரி படிங்க.
நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். பாருங்க, இயேசு சொன்னார். எப்படி பாருங்க, அந்த ஒன்னஸ் எப்ப வந்துருச்சு? நான் பிதாக்குள்ள இருக்கிறேன். இயேசு சொன்னாரு, பிதாவை நான் உண்மையிலும் நீர் என்னிலும் இருக்கிறது போல அவர்கள் நம்மில் ஒன்றா இருக்கணும். இது சாத்தியமா? அவன் மனுஷன், இவர் தேவன், இவருடைய குமாரன். தேவனும் குமாரனும் ஒன்னா இருக்க முடியும்? மனுஷன் எப்படி இருக்க முடியும்? அதுக்கு இயேசு சொல்லி கொடுக்கிறார். எப்படின்னா, படிங்க. நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் அறிவீங்க. எப்ப தெரியுமா? எப்ப இந்த கொலாபரேஷன் எப்ப வருது? அந்த இதுதான் சொல்ற. நீங்க நான் பரிசுத்த ஆவியை அனுப்புவேன். பரிசுத்த ஆவியானவர், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரே, அந்த திரியேக தேவனுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் வந்து உங்களுக்குள்ள வாசம் பண்ணுவாரு. அந்த நாளில நீங்க புரிஞ்சுக்குவீங்க. என்ன புரிஞ்சுக்குவீங்கன்னு சொல்றாரு. முன்னால என்ன பேசேஜ்ல பேசிக்கிட்டு இருக்காருன்னா, பரிசுத்த ஆவியை குறித்து பேசிட்டு, அந்த பசுத்த ஆவிக்குள் நீங்க பெற்றவர்களாய் பசுத்த ஆவியோட நீங்க நடக்கும்பொழுது உங்களுக்கு தெரியும், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் இருக்கிறதே அந்நாளில் அறிவீர்கள். ஆவியிலே அறிவோம் என்று சொல்லி கொடுக்கிறார். எப்படி அறிவோம்? ஆவியிலே அறிவோம். அந்த ஐடென்டிட்டி, அவர் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிற அந்த குணாதிசயத்தை உடைய ஆவியானவர் என்னிலே இருக்கிறபடினால நானும் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இப்படி இருக்க பழகி என்னை என்ன செய்யறாரு? அந்த ஆவியானவர் என்ன நடத்தும் பொழுது நான் அந்த உறவுக்குள்ள இருக்கிறேன்ற அந்த ஐடென்டிட்டியை எப்படின்னு சொல்லி கொடுக்கிற. மறுபடி படிங்க அந்த வசனத்தை. நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். 23 படிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவர் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதாவின் அன்பாய் இருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம். பாருங்க, அந்த அன்பு பரிசுத்தாவி வரும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே அன்பு ஊற்றப்படுகிறது. அந்த அன்பு ஊற்றப்பட்டு இருக்கிறனால அவன் அன்பாய் இருந்தால் என் வசனத்தை கைக்கொள்வான். நாங்கள் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம். அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணும். பிதா வாசம் பண்றாரு, குமாரன் வாசம் பண்றாரு, ஆவியானவரும் அவர்கள் சத்தியத்திலே நடக்க வைத்து அந்த அன்பிலே கொண்டு வந்து நாங்கள் வந்து வாசம் பண்ணுவோம். சோ இந்த ஐடென்டிட்டியை சொல்ற, இந்த பிதா நமக்குள்ளாக குமாரன் நமக்குள்ளாய் வந்து வாசம் பண்ணி இருக்கிற இந்த ஐடென்டிட்டி தான் உலகத்தை மாற்றும், விசுவாசத்திற்குள்ளாய் திருப்ப வல்லமை உள்ளது என்று இயேசு இங்க ஜெபித்ததை நம்ம 17ஆம் வசனம் படிங்க. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. இது வந்து உலகத்துக்கு கிடையாது, உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல். நீங்க அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுவீங்க. என்ன சத்திய ஆவியானவர் பற்றி அவர்கள் காணவும் இல்லை, அவர்கள் அறியவும் இல்லை. ஆகவே உலகம் அதை பெற்றுக்கொள்ளாது, நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க. ஏன்னா அப்பொழுதுதான் நான் உங்களுக்குள்ளாய் நீ எங்களுக்குள்ளாய் இருக்க முடியும். இது உலகத்துக்கான பங்கு கிடையாது. இந்த பங்கை நமக்கு மாத்திரம் கொண்ட நீங்கள் சத்தியத்தை ஆவியானவரை அறிவீர்கள், ஆகவே நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை அறியாதபடியால் அவர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். சோ அந்த ஐடென்டிட்டி, இந்த இவர்கள் எல்லாம் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிற பிள்ளைகள். இவர்களுக்குள்ளே இயேசுவின் சாயல், குமாரன் பிதாவின் சாயல் எல்லாம் இருக்கிறது. ஆகவே இதை பார்த்து உலகம் என்ன செய்து விசுவாசிக்கும், அவர் அனுப்பினவரை விசுவாசிக்கும் என்று சொல்கிறார். சரி, அடுத்த வசனம் 1 யோவான் 4 அதிகாரம் 12-13 படிங்க.
1 யோவான் 4. தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. தெய்வத்தை உலகத்தான் பார்க்கல. அவனு சொல்றான், அவன் காணாதபடினால்னு சொல்லிட்டு உலகம் அவர் அறியாது. ஏன்னா அவர் ஆவியானவரை பத்தி அவங்க கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை, புரிந்ததும் இல்லை, அவங்கள அறியாது. ஆனா உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன், ஆவியானவர் வந்து உங்களிலே வந்து வாசம் பண்ணுவா. தாகம் உள்ளவன் மீது நான் ஊற்றுவேன் என்று சொல்லி இந்த ஆவியானவரை சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாரு? 1 யோவான் 4, 12, 13 தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. தெய்வத்தை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பார்த்ததே கிடையாது. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். பாருங்க, இந்த அன்பு ஆவியானவர் மூலமாய் நமக்குள்ள ஊற்றப்பட்டு இருக்கும் பொழுது அவர் நமக்குள் நிலைத்திருக்கிறார். நமக்குள்ள தெய்வத்தின் அன்பு ஊற்றப்பட்டுச்சு. ஆகவே அவர் நமக்குள்ள வாசம் பண்ணி நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். அவர் தம்முடைய அந்த ஆவியிலே நம்ம அறிந்திருக்கிறோம். எதுல அறிந்திருக்கிறோம்? தேவ ஆவியானவர் நமக்குள் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் தேவ அன்பு நம்மில் ஊற்றப்பட்டு இருக்கிறது. அவர் ஆவியிலே நாங்கள் அவரை அறிந்திருக்கிறோம். தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை, நாங்களோ அவருடைய ஆவியிலே நாங்கள் அவரை அறிந்திருக்கிறோம். அநேக வசனங்கள் அதை குறித்து சொல்கிறேன். சரிதானா? இப்ப 22ஆம் வசனம் படிப்போம். யோவான் 17:22. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி. பாருங்க, ஒன்றாய் இருக்கிறது சொல்லுங்க. பாருங்க, ஒன்றாய் இருக்கிறது போல. இயேசு சொல்லும் போது சாதாரணமா சொல்லல, நாம் ஒன்றாய் இருக்கிறது போல. என்ன ஸ்டாண்டர்டா? என்ன ஸ்டாண்டர்டு? நாங்கெல்லாம் ஒன்னா தான் இருக்கேன், எங்களுக்குள்ள பிரச்சனை எல்லாம் கிடையாதுங்க சார் அப்படின்னு சொல்றோமே. இயேசு பிதாவை குறித்து சொல்ற, நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி. அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நான் ஒண்ணு செஞ்சேன். என்ன தெரியுமா செஞ்சேன்? நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். பாருங்க எவ்வளவு ஸ்டாண்டர்ட். தெய்வத்தோட நம்மளை இணைக்கணும்னா, தெய்வமும் பிதாவும் குமாரனும் தெய்வத்தினுடைய நபர்கள். அவர்கள் அந்த காட்ஸ் ஹெட்ல இருக்கிற மெம்பர்ஸ். அவர் சொன்ன நாம ஒன்றாய் இருக்க போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். நீர் தந்த மகிமையை கொடுத்தேன். ஒன்னா இருக்கணும் சொல்லுங்க. ஒன்றாய் இருக்கிறதுக்கு ஒரு மகிமையை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறா. என்ன மகிமை? இயேசு நாங்கள் அவருடைய மகிமையை கண்டோம். என்ன சொல்றாங்க? பிதாவின் மகிமையை நாங்கள் கண்டோம். அது குமாரனுடைய மகிமையை கண்டோம். அது தேவனுடைய ஒரே குமாரனுடைய மகிமைக்கு ஒப்பான மகிமையாயிருந்தது. இவர் அவருடைய மகிமையின் சொரூபம். எபிரேயர் 1 இருக்குது. இவர் அவருடைய மகிமையின் சொரூபமும் அவருடைய தன்மையும் இருக்கிறார். சோ பிதாவின் குமாரனுக்கு ஒப்பான மகிமையாகவே இருந்துச்சு. சோ அந்த மகிமைய நமக்கு கொடுத்து இவங்க எல்லாரும் ஒன்னா இருக்கணும். யாரு? எல்லாரும். கத்துக்குட்டி இன்னைக்குதான் இயேசுக்குள்ள வந்திருக்கிறான். அவன் தேவ மகிமையின் சாயலா இருக்கிறான். அப்பந்தான் நம்மளுக்கு ஏற்றத்தாழ்வு வராது. விசுவாசி உள்ள வந்திருக்கான், இவன் மகிமையின், அவதான் தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் அழைத்தவர். புரியுதுங்களா ஐயா? இப்ப ஆலயத்துல தேவனுடைய சமூகத்துல ஒருத்தன் வந்து ஆண்டவருடைய இப்ப இந்திராணி அம்மா ஆண்டவருடைய ராஜ்யத்தின் எல்லைக்குள்ள வந்துட்டாலே பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாகுது. ஏன்னா இவர்கள் மகிமையின் அழைப்பை பெற்றவர்கள். 1 பேதுருல வருது, 2 பேதுரு. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் அழைத்தது. அழைப்பே மகிமையான அழைப்பு. புரியுதுங்களா? அப்ப ஒருத்தரையே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அசால்ட்டா நினைச்சிருக்க. ஏன்னா
தேவன் தம்முடைய சொந்த இரத்தத்தினால் சம்பாதித்த மகிமையின் பாத்திரம். அப்போ அவங்களை என்ன செஞ்சிட முடியாது, அசால்ட்டா. இந்த சிறியல் ஒருவனுக்கு இடரல உண்டாக்கினா எந்திர கல்ல கட்டி தூக்கி போட்டுருவாரு. அப்போ எவ்வளவு, அதுக்காக தான் ஒன்றாயிருக்கும்படின்னு சொல்றாரு. அவர்கள் ஒன்னா இருக்க மாட்டாங்க. ஏன் சண்டை போடுறாங்க தெரியுமா? குரூப்பிசம். ஏன் தெரியுமா? அவர்களுக்கு இது என்ன தெரியல, அந்த மகிமையை புரியாதவர்கள். ஆகவே நீங்க நானும் ஒன்னா இருக்கிறது போல அந்த நீங்க எனக்கு தந்த மகிமையை கொடுத்துட்டேன். யாருக்கு அந்த மகிமை இருக்குது? இயேசுவினால் பெற்றெடுக்கப்பட்ட, கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட, பரலோகமே கொண்டாடத்தக்கதான அந்த மகிமையின் பாத்திரமாய் அவர்கள் இருக்கிறார்கள். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நீ துணிச்சலுடன் ஒரு வார்த்தையை பேசுகிறாத, அது தேவன் தன் சம்பாதித்த மகா சபைன்னு சொல்றாரு. சோ அப்பதான் ஒருத்தர் கனப்படுத்த முடியும். ஒற்றுமை எப்ப வரும்? ஒன்னா இருக்கணும், ஒன்னா இருக்கணும். அதுக்கு தாவும் மகிமைய அந்த சில்ட்ரன், அந்த புதிசா உள்ள வந்தவனுக்கு கொடுத்திருக்கிறேன்னு சொல்றாரு. இயேசு சொன்னாரு, பரலோக ராஜ்யத்துல இருக்கிற சின்ன பையன் யோவான் ஸ்நானகனம்னு பிடியாளு. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அவங்க ஒன்னா இருப்பாங்க, சண்டை போட மாட்டாங்க. இவங்கள் மகிமையின் அழைப்பை பெற்றவர்கள், தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் அழைத்தவரை. அப்போ மகிமையின்படி அழைத்தார். நம்ம சாதாரணமா அழைக்கல, மகிமையின்படி அழைத்தார். தம்முடைய குமாரனை கொடுத்து நம்மளை வாங்கி இருக்கிறார். இது மகிமையின் பாத்திரம். சோ அப்பந்தான் அவங்க ஒன்னா இருப்பாங்க. அந்த ஒன்னா இருக்கிறதுக்காக தான் நான் இந்த மகிமையை, நீங்க எனக்கு தந்த மகிமையே கொடுத்துட்டேன். இதுக்கு மேல என்ன செய்வாரு? இயேசுவுக்கு பிதா கொடுத்த மகிமையவே பிள்ளைங்கள்ட்ட கொடுத்துட்டு போயிருக்காருன்னா ஏன் தெரியுமா? அவங்க ஒன்னா இருக்கணும். சொல்லுங்க, ஒன்றா இருக்கணும். அப்போ கசப்பின் ஆவி, வேறுபாட்டின் ஆவி, பிரிவினையின் ஆவி தேவ சபையில இருக்க முடியாது. அவ்வளவு ஆழமா இயேசு ஒன்றா இருக்கணும்னு பேசிக்கிட்டு வர்றாரு. எத்தனை வசனத்துல? 21ஆம் அதிகாரத்துல ஒருமைப்பாடை பத்தி 2 தடவை பேசுறாரு. 22ஆம் வசனத்துல ஒருமைப்பாட்டை பத்தி 2 தடவை பேசுறாரு. 23ஆம் வசனத்துக்கு வாங்களேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும். ஒருமைப்பாட்டுல தேறி இருக்கணும். என்ன ஸ்டாண்டர்டு? சும்மா லோ கிளாஸ் ஸ்டாண்டர்ட்லாம் கிடையாது. இயேசு பிதாட்ட ஜெபிக்கிறாரு, அவர்கள் ஒருமைப்பாட்டுல தேறி இருக்கணும். அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்னு இப்ப பாத்துக்கங்க. என்னத்துக்கு வாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பிரச்சனை, ஒருத்தருக்கு ஒருத்தர் கலகம் பண்ணி இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஏன் தெரியுமா? நான் அனுபவித்தவன். சொல்ல எனக்கு இஷ்டம் இல்லை, இருந்தாலும் நான் சபையினால் புறக்கணிக்கப்பட்டவன். தேவனுடைய ராஜ்யத்தின் ஊழியத்திலே உத்தமமாய் உண்மையாய் ஊழியத்தில் ஈடுபட முயற்சித்த பொழுதெல்லாம் என்னை சபை, சோக்கால்டு சபை என்னை புறக்கணித்தது. இங்க வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஒருமனப்பாட்டில் தேறினவர்களாயிருக்கணும். இயேசுடைய பாரத்தை பார்த்தீங்களா? பாரத்தை பார்த்தீங்களா? அவருடைய வேண்டுதலின் நோக்கத்தை பாருங்க. விண்ணப்ப ஜபம், என்ன ஜபம் நம்ம இதெல்லாம் பண்றோம், என்னைக்கு பண்றோம், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆனா இயேசுவின் தாகத்தை பாருங்க. அவர்கள் ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாயிருக்கணும். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்புனதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் அவர்கள் என்னிலும் நீர் என்னிலும், இப்படி இந்த ஒருமைப்பாட்டை பத்தி பேசி 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 இயேசு அவ்வளவு ஐக்கியத்தை காண்பிக்கிறார். எங்கள் ஐக்கியம் பிதாவோடும்
அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடும் இருக்கிறது. இந்த ஐக்கியத்தை காண்பிக்கிறதுக்கு தான் கம்யூனியன். என்னை நினைவு கூறுங்க, எவ்வளவாய் நம்ம இணைத்திருக்கிறார். அவருடைய சரீரத்தின் அவயவங்களாய் நம்ம இணைத்திருக்கிறாரு. இந்த ஆழத்தெல்லாம் இயேசு இங்க பேசிக்கிட்டு இருக்காரு. பிதாக்கிட்ட என்ன சொல்றாரு? அவர்கள் ஒருமைப்பாட்டில தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் அதையும் சொல்றாரு, அந்ததையும் இருக்கும்படிக்கும் நீர் அனுப்புனதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். இப்ப என்ன சொல்றாரு? இது ஒரு சப்ஜெக்ட், இது ஒரு பாயிண்ட். என்ன பாயிண்ட்? அவர்கள் ஒருமுனைப்பாட்டில் தேறினவர்களாய் இருக்கணும். சரிதானே? நம்ம எதுல எல்லாம் தேறி இருக்கோம் யோசித்து பாருங்க. நம்ம ஒருமுனைப்பாட்டில் நம்ம தேறினவங்களா? நாம எங்க தேடி நம்முடைய ஸ்டாண்டர்டை பார்க்கணும், சபை நிலைமையை பார்க்கணும். எங்க சபை ஒருமனப்பாட்டில் தேறினவங்கன்னு சொல்ல முடியுமா? 13 வருஷம் அங்க உட்காந்து காத்திருக்கிறேன். ஒருமனப்பாட்டை கொண்டு வர மகா கடினமாய் இருக்கிறது. இந்த குட்டி சபையே ஒருமனப்படலைன்னா எப்படி பெருசா கட்டி எழுப்புறது? நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்கள், ஆனால் அழிவீர்கள். தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் வீடும் பாழாய் போகும் என்று சொல்லி இருக்கிறார். இயேசு ஒருமனப்பாட்டிலே அதிக கவனத்தை செலுத்தி இவ்வளவு சொல்ற எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் உண்மையிலும் நீர் என்னிலும் அந்த டேர்மை கொண்டு வந்துடுறாரு. என்ன ஸ்டாண்டர்டா? இயேசு பிதாவிலும் பிதா என்ன இயேசுவிலும் இருக்கிற அந்த ஸ்டாண்டர்டுக்கு ஒருமனப்பாட்டில தேறினவர். இயேசு ஜபத்து இப்ப போய் சிலுவைக்கு போய் அடிச்சு தூக்கி காலி பண்ண போறாங்க. இயேசுக்கு இதெல்லாம் தேவையா நேரமா? இது ஒருமனப்பாட்டில் அவர்கள் இருக்கணும். எவ்வளவு ரத்தம் வேர்வையாய் சிந்துகிற வேலையாய் இயேசு இந்த ஜபத்தை ஏறெடுத்து கொண்டு இருக்கிறார். பாருங்க, இத அவர் சொல்றாரு பாருங்க, அந்த வசனத்தை படிங்களேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட், என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும். இப்ப உலகம் ஒன்னு அறிஞ்சுக்கணும். முதல்ல என்ன சொன்னாரு? உலகம் விசுவாசிக்கணும். சொல்லுங்க, உலகம் விசுவாசிக்கிறதுக்கு ஒரு என்ன சொன்னாரு? இயேசுவ மாதிரி நம்ம ஆண்டவர் பிள்ளைங்க எல்லாம் இருக்கணும்னு பார்த்தோம். இப்ப என்ன சொல்றாரு? உலகம் ஒன்ன தெரிஞ்சுக்கட்டும், உலகம் ஒன்ன தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. என்ன தெரியணும் தெரியுமா? நீர் என்னில் அன்பா இருக்கிறது போல அவர்களிலே அன்பாய் இருக்கிறத உலகம் தெரிஞ்சுக்கட்டும். இயேசுட பிள்ளைங்க என்னன்னா லார்டு லபக்கு தாசன்னா, ஆமா எப்படி சொல்லணும், என் பிள்ளைங்கன்னா யாருன்னு அவன் தெரிஞ்சுக்கட்டும் அப்படி சொல்றாரு. எதை உலகம் தெரியணுமா? இவன் கலெக்டர் விட்டு புள்ளப்பா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிற மாதிரி, இவன் மினிஸ்டர் பையன்பான்னு சொல்ற மாதிரி, இவன் பரலோகத்து டிக்கெட்டு அப்படின்னு இவனுக்கு ஏதாவது பண்ண அவர் வந்துருவாரு. எவரு வந்துருவாரு? பரலோகத்துல இருந்து வந்துருவாரு. இயேசுட்ட பிசாசு சொல்றான், நீர் ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தா நீர் மேல இருந்து குதியும், அவர் காப்பாத்த வர்றாரா பாப்போன்னு கேட்கிறான். எப்படி கேட்கிறான்? நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இதன் மேல இருந்து குதியும், அவரு தம் பிள்ளைய காப்பாத்த வர்றாரா பாப்போன்னு சொல்றான்ல. இப்ப இயேசு சொல்றாரு, நீர் என்னில் அன்பாய் இருந்தது போல அவர்களில் எனக்கு கொடுத்த பிள்ளைங்க மேல அதே அன்புல இருக்கிறீங்கன்னு let them see, let the world see and know it ன்னு சொல்றாரு. அவங்க ஏதோ தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக சொல்லல. உள்ள வந்தவன்லாம் பாக்கியவான்றத அவங்க தெரிஞ்சுக்கட்டும். எப்படி தெரிஞ்சுக்கணும் தெரியுமா? சாதாரண ஆளுங்க இல்லை இவங்க. இயேசுவின் மீது பிதா வைத்த அன்பை போல இவர்களிலும் அன்பா இருக்கிறீங்க. இயேசுவை உயிரோடு எழுப்பினவர் தான் இவங்களெல்லாம் வச்சிருக்காரு. இவங்களை தொட்டோன்னா அவருடைய கண்மணியை தொடுகிறான்.
உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு சொன்னாரே, அதை let the world people understand it. அதை அவங்க தெரிஞ்சுக்கட்டும்னு சொல்றாரு. சரிதானே? அவங்களும் என்னத்தையா புதுசா அவங்களும் அதை தெரிஞ்சுக்கட்டும். வாட் வே வி ஆர் ஸ்பெஷல். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு நீங்க சொன்னீங்களே, அதை நீங்க செய்யுங்க ஆண்டவரேன்னு இயேசு பிதா கிட்ட ஜெபிக்கிறார். அடுத்தது, பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பா இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். இப்ப என்ன சொல்றாரு? இப்ப அடுத்த பாயிண்ட் எங்க வந்துட்டாரு? இப்ப பாருங்க, அப்படியே கொண்டுட்டே போய் 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 அவங்க அங்க வந்துடணும். எங்க வந்துடணும்? இயேசு பிதாவின் வலது பார்சத்துல போய் உட்கார்ந்தாரு. அந்த இடத்துக்கு நீங்க அன்பா இருக்கிற, என்னில் அன்பா இருந்து தானே எனக்கு அந்த சீட்ல உட்கார வச்சிருக்கீங்க. அவர்கள் அன்பா இருக்கிறத பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன்னாடி நீர் என்னில் அன்பா இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த மகிமை, அன்பா இருந்து மகிமை கொடுக்கிறார். என்ன மகிமை தெரியுமா? இயேசுவை எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கொடுத்து பூதோ வானத்தோர் யாவரும் முழங்காலும் முழங்கும்படி அவரை மகிமைப்படுத்தி தம்முடைய வலது பாரிசத்துல உட்கார வச்சாரே, அதை குறித்து பிதாவை உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடினால் நீர் எனக்கு தந்த மகிமையை எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக. எனக்கு தந்தவர்கள் சொல்லும் போதே நீங்க புரிஞ்சுக்கணும், எய்ஸு செப்பரேட் பண்ணி பேசுறாரு, ஸ்பெஷலா பேசுறாரு, உலகத்தான சேர்க்க மாட்டேங்கிறாருன்றத புரிஞ்சுக்கணும். நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக இவங்க அங்க வரணும். பரலோகத்துக்கு எல்லாருமே இந்தியா பரலோகத்தை நிரப்ப, இந்தியா நிரப்பாது. நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படி அவர்களும் வந்து என்னோட இருக்க விரும்புகிறேன். என்னோட ஆசை, நான் எவ்வளவு மகிமையின் பொருந்தினவா என்பதை அவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். இயேசு எங்க விரும்ப பரலோகத்துக்கு ரிசர்வ் பண்ணி கொடுக்கிறாரு. பிதா கிட்ட ஜெபம் பண்ணி என்ன செய்றாரு? ரிசர்வேஷன் வாங்கிட்டாரு. சரிதானா? இயேசு ரிசர்வேஷன் வாங்கி இருக்கிறாரு. நமக்கு டிக்கெட் யார் வாங்கி வச்சிருக்கா? எல்லாரும் பஸ்ல ஏறணும்னா என்னப்பா டிக்கெட் எடுக்கலையா? நான் அவர் எடுப்பார்ல, அவர் ஏற்கனவே டிக்கெட் வாங்கி வச்சிருக்காரு. சிலுவையிலே சம்பாதித்து தம் ரத்தத்தை சிந்தி விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி டிக்கெட் வாங்கி அங்க வச்சிருக்காரு. அவங்க அங்க வரணும் அப்படின்னு சொன்னாரு. எங்க ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சு எங்க கொண்டு போய் நம்மளை பரலோகத்துல. அதனாலதான் நம்முடைய குடியிருப்பு இங்கே இல்லை, பரலோகத்திலே அவரோட உன்னதங்களிலே உட்கார வைத்திருக்கிறார். அப்பா பாத்தீங்களா, இயேசு முன்னாலே ஜெபம் பண்ணிட்டாரு. அதன்படி இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட நம்மையும் ஞான ஸ்நானத்தில் அடக்கம் பண்ணப்பட்ட நம்மையும் அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே உட்கார வைத்திருக்கிறார். இயேசு ஜெபித்தபடியே இதை நாங்கள் ஆவிலே அறிந்திருக்கிறோம். இப்ப சொல்றாரு, 25 படிங்க. நீதி உள்ள பிதாவே, ஒரு வார்த்தை சொல்றாரு. இப்ப இயேசு பிதா கிட்ட எப்படி பேசுறாரு? நீதி உள்ள பிதாவே. அங்க ஒரு ஜஸ்டிபிகேஷன் வருது. நீதி உள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை. அவங்க அறியணும்னு சொன்னாரா இல்லையா? என்ன அறியணும் தெரியுமா? என் பிள்ளைங்க மேல எல்லாம் அன்பா இருக்கிறத அவங்க அறிஞ்சுக்கட்டும். இப்ப சொல்றாரு, நீதி உள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை. அது ஏறாது அவனுக்கு. நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நான் உம்மை
அறிந்திருக்கிறேன். ஒரு சொல்றார், ஒரு செக்ட் அறிந்த தெய்வத்தை அறிந்தது, இன்னொரு செக்ட் தெய்வத்தை அறியாதது. அதனால இதுல ஒரு ஜஸ்டிபிகேஷன் வேணும். நீதி உள்ள பிதாவே, நான் அறிந்திருக்கிறேன், உலகம் அறியவில்லை, உலகம் ஆவியானவரை அறியவில்லை, நீர் அனுப்பினதை அவர்கள் அறியவில்லை. சொந்தமானதில் வந்தார், சொந்தமானவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீர் என்னை அனுப்பினதை அவர்கள் அறியவில்லை. அதைத்தான் சொல்ற, படிங்க. நீதி உள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். இவங்க அறிந்திருக்காங்க, நீங்க தான் அனுப்புனீங்கன்னு இவர்கள் அறிந்திருக்கிறார்கள். உலகம் அவரை அவரை அறியவில்லை. தேவன் அனுப்பினவரை, இலவசமாய் மீட்கிறவரை, பாவ சர்வலோக நிவாரண பாவ நிவாரண பலியாய் அனுப்பினவரை உலகம் அறியவில்லை. இவர்கள் யார? அனுப்பினவர் அறிந்திருக்காங்க. இப்ப சொல்லிட்டு பாருங்க, அனுப்பினவர் சொல்லுங்க. அனுப்பினவர் 2-3 இடத்துல சொல்றாரு பாருங்க. 21ஆம் வசனத்துல சொல்றாரு, நீர் என்னை அனுப்பினதை சொல்லுங்க. படிங்க, 21ல படிங்க. நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக. புரியுதா? அனுப்பினதை முதல்ல விசுவாசிக்கணும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி அனுப்பினதை விசுவாசிக்கணும். அனுப்பினதுன்னு சொல்லிட்டு 23ல சொல்லு, படிங்க. ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேர்ந்தவர்களாக இருக்கும் படிக்கும். அனுப்பினது மட்டும் படிங்க. 21ல 23ல மறுபடியும் அனுப்பினதுன்னு வருதா? என்னை நீர் அனுப்பினதையும் அனுப்பினத உலகம், நீர் என்னை அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பா இருக்கிறது போல அவர்களில் அன்பா இருக்கிறதையும். உலகம் எதை அன்பையும் அறியணும். இவங்க எல்லாம் ஸ்பெஷல்னு இவங்களுக்காக அனுப்பப்பட்டவர், தேவனால் அனுப்பப்பட்டவர் வந்தாரு. பலியாய் ஒருத்தர் வந்தாருன்னு அனுப்பப்பட்டதை அறியணும். மறுபடியும் அனுப்பினது 25ல படிங்க. நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நீர் என்னை அனுப்பினதை முதல்ல அறியணும். சரிதானா? இப்படி சொல்லிட்டு இயேசு 18ல என்ன தெரியுமா, ஏன் அனுப்பினதை பத்தி பேசுறாருன்னா, இயேசு 18ஆம் வசனத்துல என்ன சொன்னாரு படிங்க. நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். பாத்தீங்களா? அனுப்பினதை முதல்ல விசுவாசிக்கணும். உலகம் ஏன் தெரியுமா? நீர் என்ன அனுப்புனது போல நான் இவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். வந்து சுவிசேஷம் சொல்ல வர்றானா, இது பரலோகம் அனுப்பின பாத்திரம், அது உலகம் அறியணும். சாதாரணமானவர்கள, இவர்கள் ஸ்பெஷல். இவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூறப்பட்டவர்கள். இவர்கள் மேல கைய வச்சா காலின்னு தெரியணும். இவர்களை அனுப்பினவர் யாருன்னு தெரியணும். இவர்களை நான் உலகத்தில் அனுப்புகிறேன், இவர்களை உலகத்திலே அல்லாததுனால இவர்களை தீமின்றி காத்துக்கொள்ளணும். நீர் என்ன அனுப்பினதை let the world understand it. இவர்கள் அறிந்திருக்கிறார்கள், ஆனா உலகம் அறியாதிருக்கிறது. நான் இவர்களை நீர் என்ன அனுப்புனது போல இவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். இவர்கள் உலகத்தார் அல்லாததுனால உலகம் இவர்களை பகைக்கும், தீமை நின்று காத்திரலாம். தேவனையும் அவருடைய குமாரனையும் அறிவதே நித்திய ஜீவன். இதை உலகம் அறிய வேண்டும். அறிந்து உள்ள பார்த்தா பிழைச்சான், நோக்கி பார்த்தாலே பிள்ளை பேரு. பூமி எங்கும் உள்ளவர்களே அவரை நோக்கி பார், அப்பொழுது பிழைப்பீர்கள்.
மூஞ்சில வந்து காமிக்க மாட்டாங்க, உரச மாட்டாங்க. தேடினால் கண்டடைவீர்கள். தாகம் உள்ளவர்கள் வரக்கடவர்கள். இலவசமாய் பானம் பண்ணி கொளுத்ததை புசித்து குடியுங்கள். தாகம் உள்ளவன் வரக்கடவன். எல்லாரும் கிடையாது. இருபத்தி 6. நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும். அன்பை பத்தி பேசுறாரு. என்னென்ன அனுப்புனதை பத்தி பேசினாரு, அன்பை பத்தி பேசுறாரு. நீர் என்னில் அன்பாய் இருந்தது போல அவர்களில் அன்பாய் இருக்கிறதை விளக்கம் அறியும். அந்த அன்பு உள்ளத்துல ஊற்றப்பட்டு இருக்கிறது. அந்நாளிலே அந்த ஆவியிலே நீங்க அந்த அன்பு ஊற்றப்பட்டு இருக்கனால எதை அறிவீர்கள்? நான் உங்களிலும் நீர் எங்களிலும் நான் பிதாவிலும் இருக்கிறதை அந்நாளில் நீங்கள் உணர்வீர்கள். அந்த ஐக்கியத்துக்குள்ளதான் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். இவ்வளவு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற நம்மளை அங்க கொண்டு போய் ஒரு நாள் சேர்ப்பேன்னு சொல்றாரு. அவர்கள் வந்து அந்த மகிமையை உலக தோற்றத்துக்கு முன்பாக நீர் எனக்கு தந்த மகிமையை என்னுடையவர்கள் நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படி அவர்களும் என்னோடு கூட இருக்க விரும்புகிறேன். இப்ப சொல்ற நீர் என்னில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும். எந்த அன்பு? பிதாவின் அன்பு. காட்ஸ். தேவன் அன்பாகவே இருக்கிறாரே, அந்த தெய்வத்தின் அன்பை சொல்றார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த தெய்வத்தின் அன்பு நீர் என்னில் வைத்த அன்பு. அப்ப தெய்வத்தின் அன்பை குறித்து சொல்றாரு. நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும். அவர்களிடத்தில் இருக்கணும். எப்படி? ஆவியில கொடுத்திருக்கிறார். ஆவியானவர் மூலமாய் தேவ அன்பு நம்ம இருதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று வேதம் சொல்லுகிறது. சோ அந்த அன்பை குறித்து சொல்ல அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கு நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும். நானும் அவர்கள் அன்பு இருந்தாதான் நான் அங்க இருக்க முடியும். அதனால சொல்றாரு நானும் அவர்களில் இருக்கு. ஆவியானவர் மூலமா அன்பு இருக்குது. இப்ப இயேசு சொல்றாரு நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன். என்ன நாமம்னா என்னது? வார்த்தை. என்ன சொன்னேன்? தேவன் அன்பாகவே இருக்கிறார்னு சொல்லி இருக்கேன். உம்முடைய நாமத்தை சொல்லிட்டு வந்தேன்னா அவரு பேரை சொல்லிட்டு போனாரா? உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு அயோக்கியமானதை செய்யாது, தற்புகளை நாடாது, சினங்கொள்ளாது, சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், பிறனுக்குரிய யாதொன்றையும் இச்சிக்காது, சினமடையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்பட. இந்த அன்பு அவர்களில் இருக்கும்படிக்கும் நான் அவர்கள் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தைனா வார்த்தையை. தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த அன்பு எப்படிப்பட்டது? இப்படிப்பட்ட அன்பு. உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன். எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். இன்னமும் ஆவியானவர் மூலமாய் சகல சத்தியத்திலும் அவர்களை போதித்து நடத்தி இன்னமும் தெரியப்படுத்த வேண்டிய எதை குறித்து? தேவ அன்பை. இவ்வளவு காலம் சொல்லி கொடுத்திருக்கிறேன். இன்னமும் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று தெய்வத்தின் அன்பின் ஆழத்துக்குள்ள கூட்டிட்டு போகணும். இவ்வளவு நான் தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன். ஆகவேதான் தேவனுடைய அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம் என்னதென்று உணர்ந்து அறியறது இல்லை, மூளையில் இல்லை, ஆவியிலே உணர்ந்து
அந்த இடம் எடுங்க பார்ப்போம். தேவன் அன்பின் ஆழம் மகளம் உயிர் ஆவி எபேசியர் அங்க பாருங்க, அது ரொம்ப ஆழமான சத்தியம். எபேசியர் 2 வாங்க, 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. படிங்க. சகல பரிசுத்தவான்களோட கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை, அது அறிவு கெட்டாத அன்பு. அதனாலதான் சொன்னாரு, நான் ஏற்கனவே சொல்லிட்டு வந்திருக்கிறேன் அந்த அன்பை பத்தி. தேவன் அன்பாகவே உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்திருக்கிறேன். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பை குறித்து சொல்ற, நான் தெரியப்படுத்தினேன், நீ இன்னமும் தெரியப்படுத்துவேன். அந்த அன்பின் ஆளாக என்னதென்று உரிந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும். அதை அறிந்தாதான் வல்லவன். அந்த அன்பு அறியாதுனா வேஸ்ட்ன்றாரு. அன்பில்லாதவன் தேவனை அறியான். எல்லாம் இருந்து விசுவாசம், மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் இருந்து, அந்நிய பாஷையெல்லாம் பேசி அன்பு இராவிட்டார், அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். பாத்தீங்களா, இதெல்லாம் அந்த அன்பு ஆழத்தை போனாதான் தேவனுடைய சகல பரிபூரணத்தினால நிரப்பப்பட முடியும். தெய்வத்துவ சகல பரிபூரணத்தினால நிரப்பப்படவும், அந்த அறிந்து உணர்ந்து தேவனுடைய சகல பரிபூரணத்தினால் நிரப்பப்படவும் தேவன் அனுகிரகம் செய்யும்படி வேண்டிக் கொள்கிறேன். அந்த அறிவு கெட்டாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாயும். அவன் தான் வல்லமை உள்ளவன். வல்லமை யாருக்குன்னா அன்பில வேறு ஊன்றவன் தான் வல்லமை பெற்றவன். சரிதானா? அப்ப இவ்வளவாக இயேசு ஜெபித்து தம்முடைய மகிமையை காண்பித்திருக்கிறார். சரிதானா? தேவன் அன்பை குறித்து எத்தனை வசனம்? 23 போடுறாரு, 24 போடுறாரு, 26 தெய்வத்தின் அன்பை அங்க முக்கியப்படுத்தி சொல்லுகிறார். நீர் என்னில் வைத்த அன்பை அவர்களிலும் இருக்கும்படிக்கு, அந்த சேம் காட்ஸ் லவ். அதனாலதான் என்ன செய்றாரு, தம்முடைய குமாரன மாதிரி இருக்கணுமா. ஏசு எப்படி முன்குறித்தாரா? இன்னைக்கு ஆராதனையில் அந்த வசனம் கேட்டப்பட்டீங்களா? தம்முடைய குமாரன் மாதிரி இருக்கணும். அதுக்கு அதான் ஏன் நீ தந்த மகிமை அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஐடென்டிட்டி எப்படியா? ஏசப்பா மாதிரியா இருக்காரு, அவங்க அண்ணன் மாதிரியா இருக்காரு தம்பி அப்படின்னு சொல்லணுமா. அதுக்கு தான் அந்த மகிமையை கொடுத்தேன். தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கணும். அது கொஞ்சம் இல்ல, ஒப்பாய் இருக்கணும் என்று முன் குறித்தார். அதனாலதான் அந்த அழைப்பை மகிமையின் அழைப்பு, நீ தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அப்போ இது பரலோகம் இப்படிதான் செஞ்சிருக்க. அதனாலதான் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. தேவனை அறிவதே நித்திய ஜீவன். இந்த சத்தியத்தை அறிவுங்க. இந்த சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இந்த ஆழத்துக்குள்ள வருகிற இந்த மகிமை இயேசு எப்படி ஜெபித்தாரு? எங்கேயாவது என்ன தேவை பத்தி ஒரு கார்னல் மைண்டா ஒரு பாயிண்ட் கூட ஜெபிக்கல. வீடு வாங்கித்தாங்க, கப்பல் வாங்கித்தாங்க, எங்க கவலையெல்லாம் போக்குங்க, எங்களுக்கு ஒரு பாரம், எங்களுக்கு ஒரு நெருக்கம், அப்படிலாம் சொல்லவே இல்லை. ஏசு போங்க, எங்க ஒரு அலட்டலும் கிடையாது, ஒரு உருட்டலும் கிடையாது. அவர் மகிமையான காரியத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. நாம ஜபத்துல போய் என்ன தெரியுமா,
இயேசு ஜெபத்துக்கும் நம்முடைய ஜெபத்துக்கும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கணும். கார்னல் மைண்டாக இயேசு எந்த விதத்தை ரிக்வஸ்ட் அங்க ஜெபிக்கவில்லை. தீமை நின்று அவர்களை காத்துக்கொள்ள, அது ஒன்று தான் சொல்றார். ஒரே மேட்டர். ஏன்னா அவங்கள நான் உலகத்துல அனுப்பியிருக்கேன், இவர்கள் உலகத்தான் அல்லாததினால. அவங்களுக்கு தெரியும், ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கேன், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல என்று சொல்லி கொடுத்திருக்கிறேன். உலகம் அவர்களில் இருந்து, உலகத்திலிருந்து நீர் அவர்களை பிரித்து எடுத்து எனக்கு கொடுத்ததினாலே உலகம் அவர்களை பகைக்கிறது. அவ்வளவு ஆழமா இயேசு பேசியிருக்கிறார். சரிதானே? நம்ம இப்ப ஜெபிக்க போகிறோம். சரிதானே? அப்போ இயேசுவினுடைய விண்ணப்ப காரியங்கள் எல்லாம் நம்ம நிதானிச்சு, இயேசு எவ்வளவு ஆழமாய் அந்த ஜெபங்களை எந்த நேரத்துல சிலுவைக்கு போறதுக்கு முன்னால நமக்கு பரலோகத்து ரிசர்வேஷன் டிக்கெட் முதற்கொண்டு ஆவியானவரால் நாம் முத்திரிக்கப்பட்டிருக்கும், மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்து டிக்கெட்டே கையில கொடுத்திருக்கிறாரு. நாங்கள் அவரை தேவனை ஒருவரும் ஒரு காலும் கண்டதில்லை, நாங்களோ அவருடைய ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். ஆவியிலே அறிந்து, அறிவாகிய உணர்வு. அந்த ஆழத்துல கொண்டுட்டு போயிட்டு, நான் மிகவும் இயேசு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுடைய காரியத்தை, ரிலேஷன்ஷிப் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்ன்றத மாதிரி கொண்டு போயிட்டு, இந்த ரகசியம் பெரியது, நான் சபையை பற்றியும் தேவனை பற்றியும் பேசுகிறேன், அவர்கள் இருவராயிராமல் ஒருவராயிருக்கிறார்கள். அவ்வளவா இயேசு நம்மளை, அதனாலதான் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கணும். அப்போதான் நமக்கு என்ன இருக்குது. இங்க பாருங்க, இயேசு ஒருமனப்பாட்டுக்கு எவ்வளவு இந்த முழுசுமே அந்த ஒன்னஸ்ல தான் பேசுறாரு. குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைத்து, அப்படி இந்த ஒன்னஸுக்குள்ள வரணும். உலகம் அவரை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன், அவர்கள் இதை அறிந்து, நீர் என்னை அனுப்பினதை அறிந்து, சக்தி நான் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் என்னுடைய நீர் கொடுத்த வார்த்தைகளை அவர்கள் அறிந்து விசுவாசித்திருக்கிறார்கள். உலகம் அவரை அறியவில்லை. ஆகவே உலகம் அவர்களை பகைக்கிறது, உலகத்தில் நின்று அவர்களை காத்து கொள்ளும். அவர்கள் உலகத்திலே வெளிச்சமாய் இருக்கும்படி, உலகத்துக்கு உப்பாய் இருக்கும்படி, அவர்களுடைய நீதியை பார்த்து, ஜாதிகள் உன் நீதியை பார்த்து வருவார்கள், பூமியின் ராஜாக்கள் உன்னுடைய வெளிச்சத்தின் இடத்திற்கும். இங்க வெளிச்சமே இங்க அடிக்கலைன்னா எங்கிருந்து போய் சுவிசேஷம் நடக்கும்? ஒன்னும் கழட்ட முடியாது. பூமியை காரில் மூடும், உண்மையிலோ கர்த்தர் உதிப்பா. உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு பூமியின் ராஜாக்கள் ஓடி வருவார்கள். ஒரு யூதனுடைய வஸ்திரத்தை 10 பேர் பிடிச்சுக்கிட்டு வருவாங்க. வாங்க எல்லாம் பிடிச்சிக்கங்க, ப்ளீஸ் பிடிங்க பிடிங்க. ஒன்னும் பிடிக்கல வேணாம், உன்னை பார்த்தாலே பிடிச்சுக்குவான். இது பரலோகத்து டிக்கெட்டு, பறக்கணும்னா வாங்க இதில் பிடிச்சுக்கோ. உன் தேவனே தேவன் என்று சொல்லி ஒரு யூதனுடைய வஸ்திரத்தை 10 பேர் பிடிச்சுக்குவாங்க. அவன் யூத குலமானால், மொர்தெக்காய் குறித்து சொல்லப்பட்டிருக்குது, அவன் யூத குலமானால் நீர் ஆமானே, நீர் அவனுக்கு முன்பாய் தாழ்ந்து போவது நிச்சயம். உள்ளத்தில் யூதனே யூதன், அவனுடைய புகழ்ச்சி தேவனால் உண்டாயிருக்கிறது. ஐடென்டிட்டி எப்படி?
உள்ளத்தில் யூதனே யூதன், அப்படிப்பட்டவர்களுடைய புகழ்ச்சி தேவனால் உண்டாயிருக்கிறது. ஸோ இவ்வளவு மகிமையை பண்ணிட்டு தான் இயேசு ஜெபம் பண்ணிட்டு போயிறாரு. இயேசு இதெல்லாம் எவ்வளவு ஆழமா ஜெபித்திருக்கணும். கொஞ்ச நேரத்தில் அவரை தூக்கிட்டு போய் தொங்க விட போறாங்க. இயேசு கடைசியாய் ஜெபித்து போனாரு. கடைசி ஜெபம். அதுக்கு மேல சீசர்கள்ட்ட பேச முடியல. ஏன்னா இப்பதான் சீசர்கள் காலெல்லாம் கழுவி விட்டு வந்தேன். அவர்கள் ஒருத்தர் நான் யார் பெரியவன் யார் சிறியவன்ட்டான். நான் இன்னமும் இவெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டு இயேசு கடைசியாய் ஜெபித்த ஜெபம். இப்ப நான் உம்மை மகிமைப்படுத்தணும். எப்படி என்றால், சிலுவையின் மரணம் பரியந்தம் கீழ்ப்படிதல் உள்ளவராகி மரணத்திலே என் ஆத்மாவை ஊற்றி சுகந்த வாசனையான பலியாய் உமக்கு நான் ஒப்பு கொடுக்கும்படி நீர் குமாரனை மகிமைப்படுத்தும் என்று இயேசு வேண்டிக்கும். குமாரன் பிதாவை மகிமைப்படுத்தும்படி மகிமைப்படுத்தும். இவ்வளவு ஆழமாக இயேசு தெளிவாய் பேசியிருக்கிறாரு. என்னால் எல்லா பாயிண்ட்டையும் சொல்ல முடியாது. ஒவ்வொரு தடவை நான் படிக்கும் போதே எனக்கு ஒன்றா புதுசாக பாயிண்ட் வருது. அதனால் அவ்வளவு ஆழமான காரியம். நம்ம கிட்டத்தட்ட 5 வால்யூம் இதில் பேசியிருக்கிறோம். இந்த சத்தியத்தில் நம்ம ஊறணும், ஊறி வரணும். சாலமோன் தேவாலயத்தை கட்டிட்டு ஜெபித்தான். இரவும் பகலும் இந்த ஆலயத்தின் மீது இருக்கணும்னு இயேசு தம்முடைய ஆலயத்தை கட்டி இருக்கிறாரு. யாருன்னா நாம தான். நீங்களே தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்துக்கு இயேசு ஜெபித்திருக்கிறாரு. நீங்க சாலமோன் ஜெபத்துக்கு போனீங்கன்னா எல்லாமே கண்டிஷன், எல்லாமே கண்டிஷன். போய் படிச்சு பாருங்க. எல்லா பாயிண்ட்டும் அவங்க அங்கிருந்து உங்களை நோக்கி பார்த்தா, இந்த எருசலேமை நோக்கி தானியேல் ஜன்னலை திறந்து வச்சு ஜெபம் பண்ணாதான் அவனை காப்பாற்றணும். கண்டிஷன். இயேசுவின் ஜெபத்தில் என்னத்தையா கண்டிஷன் வச்சாரா? இல்லை. அதனாலதான் எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான், அவனுக்கு ஒப்பானவன். இஸ்ரவேலே, உனக்கு ஒப்பானவன் ஒருவனும் இல்லை. இந்த பாக்கியத்தில் இருக்கிறோம்னா ஒருவரை ஒருவர் எவ்வளவு மேன்மையாய். இந்த பாத்திரம் தான் எல்லாரும் உள்ள வந்துட்டாலே அவனை போய் ஓரமா உட்கார சொல்லுவாங்க. உள்ள வந்துட்டாலே எல்லாருக்கும் மகிமையான விருந்து. சரிதானா? அப்ப இப்படி இருக்கணும். கர்த்தர் நல்லவர். நம்ம எலும்பி ஜெபிப்போம். தகப்பனே, இந்த இயேசுனுடைய பாரத்தை எல்லாம் நம்ம பார்க்கணும். இயேசுவின் பாரம் எல்லாம் இங்க ஊத்தி இருக்கிறாரு. அந்த பாரத்தை இப்படிதான் என் பிள்ளைங்க இருக்கணும் ஐயான்னு ஜெபிக்கிறார். அவர்கள் ஒன்றாயிருக்க தேவ அன்பை நான் அவர்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன். உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன். நீர் என்னில் அன்பாயிருக்கிறதையும் அவர்களும் உணர்ந்து கொள்ளும்படி உம்முடைய நாமத்தை தெரியப்படுத்தினேன். தேவன் அன்பாகவே இருக்கிறார். இவ்விதமாகத்தான் பிதா என்னிலே அன்பு இருந்தது போல அவர்களில் அன்பாயிருக்கிறதை உலகம் அறியணும்.